ஜாதி ஓட்டை நம்பி டிவிக்குன்னு ஒரு ஜாதியை மையப்படுத்தி ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் அல்லது ஊடகவியலாளர்னு பேசப்படுற ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய பேரை குறிப்பிடக்கு நான் விரும்பலை. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே அவர் சார்ந்த ஜாதி, மற்றவங்க ஜாதி. அதுக்குள்ள பின்னணி என்னன்னா, ஒருத்தனை நம்ம பலகீனப்படுத்தணும்னா ஏதாவது ஒரு அவனை சார்ந்து ஒன்று பதிவிடணும். இப்போ எனக்கு சார்ந்து நீ பலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நான் பலவீனப்படுத்தணும், என்னுடைய ஜாதியை முன்னிலைப்படுத்தணும், இல்லை என்னுடைய மதத்தை முன்னிலைப்படுத்தணும், இப்படி தான் பண்ணணும். இதை அந்த ஊடகவியலாளர் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அது அவரே நான் ஒரு ஊடகவியலாளர் அவரே சொல்லிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பேசுகிறதுல பாதிக்கு மேற்பட்டது பொய். அது நம்ம அதுக்கு விளக்கமாக பின்னால் பேசுவோம். ஆனால் விஜய் அவங்களுடைய கட்சியில் ஜாதி அடிப்படையில் போகுதான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக அது ஜாதி அடிப்படையில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க கட்சியிலேருந்து இப்போ மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்து அதை அறிவித்து அது செயல்பட்டுட்டு இருக்கு. அந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மன்றத்தில் யார் யார் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு தான் அவங்க மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நேர்காணல் வச்சு இவங்க உங்களுக்கு தான் மாவட்டம், அங்கே நீ எந்த ஜாதி, நீ எந்த மதத்தை சார்ந்தவன், நீ இந்த மதத்தில் இருந்தியா அப்படிங்கிற எந்த கேள்வியுமே அங்கே கேட்கப்படல. நீ இயக்கத்துக்காக பாடுபட்டியா, மக்களுக்கு நல்லது செய்யணும் உன் மனசில் எண்ணம் இருக்கா, இந்த தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை கட்டி அமைக்கணும் அப்படின்னு இளைஞனா நீ விரும்புறியா, அப்போ என் கூட சேர்ந்து வா. இதுதான் அங்கே கடமையை தவிர அந்த குறிப்பிட்ட மாரி அங்கே ஜாதியை மையப்படுத்தியோ அல்லது வேற ஏதோ படுத்தியோ அங்கே இல்லை. அப்படி ஜாதியை மையப்படுத்தி வச்சிருந்தா அவங்க அந்த 5 கொள்கை தலைவர்னு வச்சிருக்காங்களே, அந்த கொள்கை தலைவரில் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி இந்த ஜாதியை மையப்படுத்தி தான் நாங்கள் வச்சிருக்கோம்னு அவங்க சொல்லலை. அவங்களுடைய கோட்பாடுகளை மையப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அதில் அவங்க தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுபோல் நீங்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தை சரியான வார்த்தை. விஜய் அவங்களுடைய மாநாட்டில் அவர் பேசினது, அந்த மாநாட்டில் மட்டும் பேசல, அந்த கட்சி எங்கெங்கெல்லாம் தன்னுடைய நகர்வுகளை பதிவு செய்தா அங்க எல்லா இடத்துலையுமே அவங்க தெளிவா பேசுறாங்க. இங்க ஜாதி கிடையாது, இங்க மதம் கிடையாது, அந்த உணர்வு உனக்கு இருக்குன்னு அப்படியே போயிரு, இங்க இந்த கட்சிக்குள்ள நீ வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அந்த ஊடகவியலாளர்கள் அந்த கட்சி சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு அவர் பேசணும்.